ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்குறது கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்பு வைக்க கருவாடை எப்படி சுத்தம் பண்ணணும்னு பார்க்கணும். நிறைய வீடுங்களில் கருவாடு பச்சை தண்ணியில் கழுவி அப்படியே ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது. வெந்நீரில் தான் சுத்தம் பண்ணணும். இப்போ அதுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சுருக்கோம். நமக்கு தேவையான குழம்புக்கு தேவையான கருவாடை கட் பண்ணி பச்சை தண்ணியில் கழுவி அந்த கொதிக்கிற தண்ணியில் போடணும். ஒரு ஸ்பூன் கடலுப்பு, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரே ஒரு கொதி வந்ததுமே கருவாடை எடுத்துடணும். ஏன்னா கருவாடு மேலே ஒரு மாதிரி மினுமினுன்னு ஒன்று, ஒரு குழகுழன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளையாக சில்வர் கலர் மாதிரி. அது பாத்திரம் அதோடு சமைச்சு சாப்பிடும்போது தான் நிறைய பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி நீங்கள் வெந்நீரில் போட்டு எடுக்கும்போது அந்த குழகுழப்பு தன்மைலாம் போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவை பண்ணும்போது கருவாடு தொக்காவோ குழம்பாவோ வறுவலாவோ வறுத்து வச்சு சாப்பிட்லாம். இப்போ சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வராது. கருவாடு சாப்பிட்றதுனால ரொம்ப நன்மையும் இருக்குது. கால்சியம் நிறைய இருக்கும் கருவாடு சாப்பிட்றதுனால. கருவாடு செஞ்சு சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. சாப்பிட சாப்பிட ருசியாக இருக்கும் கருவாடு.